கலாட்டா குடும்பம். எனக்கு இந்த கலாட்டா குடும்பத்தை ஆக்சுவலி இந்த குடும்பத்தை ரவி அங்கிளையும் கோமதி ஆண்டியையும் ஐ கால் தம் ஆண்டி அங்கிள். அவங்கள நான் இவ்வளோ சின்னதுல இருந்து அவங்கள எனக்கு தெரியும். பட் அந்த கலாட்டா குடும்பமா அவங்க என்ன பண்றாங்க? இட்ஸ் நாட் ஜஸ்ட் 1 or 2 years. 10 வருஷ ஜேர்னி உங்களுக்காக இந்த ஏவியில். கலாட்டா குடும்பம் அமீரகத்தின் ஃபேவரட் ஆர்கனைசேஷன். வந்தாச்சு ஜனவரி 1, நாங்க பண்ணுவோமே ஃபன்னு புது வருஷம் பிறந்த உடனே ஈவென்ட்ஸோட வந்துருவாங்க. வருஷத்துல 6 மாசம் விதவிதமான நிகழ்ச்சிகள் தான். பிப்ரவரியில காதல் கொண்டாட்டம், மார்ச்ல மகளிர் கொண்டாட்டம், ஏப்ரல்ல புது வருஷம், அப்புறம் தீபாவளி பொங்கல்னு எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை இவங்க. 6 மாசம் பிளானிங், 6 மாசம் எக்ஸிகியூஷன், தரமான நிகழ்ச்சிகளை கொடுக்கறதுல மாஸ் காட்டுவாங்க. ஊரை விட்டு உறவை விட்டு வெளிநாட்டுக்கு வர நம்ம சொந்தங்களுக்கு ஒரு குடும்பமா என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறாங்க நம்ம கலாட்டா குடும்பம். உழைக்கிறவங்களை களைப்பு தெரியாம பாத்துக்கிற நம்ம கலாட்டா குடும்பத்தோட நிகழ்ச்சிகள்ல பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, பட்டிமன்றம் வேணுமா பட்டிமன்றம் இருக்கு, பாசம் வேணுமா கிலோ கணக்குல பாசமும் இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட அண்ணா அக்கான்னு ஒரு மெகா குடும்பமாகவே மாறி இருக்கு நம்ம கலாட்டா குடும்பம். புளி சாதம் தயிர் சாதம்னு கட்டிக்கிட்டு ஊர்ல டூர் போற ஃபீல் கொடுக்கிற லோக்கல் அவுட்டிங்கா இருக்கட்டும், டிக்கெட் புக்கிங்ல ஆரம்பிச்சு ஹோல் ஐட்டினரி வரைக்கும் பாத்துக்கிற இன்டர்நேஷனல் ட்ரிப்பாக இருக்கட்டும், அமீரக மக்களோட அக்மார்க் என்டர்டைனர் இவங்க தான். இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லலாம். சின்னதா பார்க் கெட் டுகெதர்ல தொடங்கி இன்னைக்கு ப்ரொஃபஷனலா எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ரமதான் சமயத்துல லேபர் கேம்புக்கு போய் இஃப்தார் கொடுக்கறதுல தொடங்கி இந்தியாவில ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹெல்ப் பண்றது, அமீரகத்துல இருக்கிற லோக்கல் டேலண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறது, வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைனா வாய்ஸ் அவுட் பண்றதுன்னு சமூக அக்கறையோட செயல்பட்டு இருக்காங்க. ஏனோ தானோன்னு நிகழ்ச்சி நடத்தாம எடுத்ததை சிறப்பா முடிக்கணும், மத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணுங்கிற ஸ்ரத்தையோட கலாட்டா குடும்பம்ங்கிற அமைப்பை சிகரத்தோட வச்ச பெருமை திரு ரவிக்குமார் மற்றும் திருமதி கோமதி ரவிக்குமார் இவங்களுக்கு தான் போய் சேரும். வெற்றிகரமாக 10வது ஆண்டில் பயணிக்கும் நம் கலாட்டா குடும்பத்தின் அடுத்த கட்டமாக ஜிகே ஈவென்ட்ஸ், ஜிகே டூர்ஸ் அண்ட் ஜிகே மீடியா அண்ட் மார்க்கெட்டிங் என முப்பரிமாண வளர்ச்சியை எட்டி இருக்கும் கலாட்டா குடும்பத்தின் ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம். இன்னைக்கு கலாட்டா குடும்பம் அடுத்த ஒரு படியில கால் எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்த வெற்றியை நோக்கி டிராவல் பண்ண போறாங்க. சோ பலமான கைத்தட்டலோட இந்த கலாட்டா குடும்பத்தோட ஜிகே கோமதி அண்ட் திரு ரவி அவர்களை பலமான கைத்தட்டலோட மேடை கழிக்கிறோம். நல்ல பலமா ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா 10 வருஷங்கிறது ஒரு சாதாரணமான ஜேர்னி கிடையாது. அவங்க ஒரு குடும்பமா இருந்து பல குடும்பங்களை இன்னைக்கு ஒருங்கிணைத்து இப்படி ஒரு பெரிய குடும்பமா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவர் டு தெம். இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமான நேரம். வணக்கம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். கடவுளுக்கு நன்றி, முக்கியமாக என் கணவருக்கு நன்றி. உண்மையிலே எனக்கு தெரியாது எத்தனை பேர் ஒரு ஒய்ஃபோட பேஷனை என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இவங்க லைன்லேயும் சரி, இவங்க ஃபேமிலியிலும் சரி, எங்கள் ஃபேமிலியிலும் சரி, யாருமே ஈவெண்ட் லைன் கிடையாது. ஈவெண்ட்ன்றது எங்களுக்கு ரொம்ப புதுசு. இது எனக்குள்ள ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசேஷன், அந்த ஒரு டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சதே ப்ராமிஸாக இவர் தான் சொன்னார், இல்லைம்மா உன்னால் பண்ண முடியும், நீ எடுத்து பண்ண, நீ ரொம்ப ஜாலியாக பேசுகிற, எல்லாரையும் எங்கேஜாக வைக்கிற, எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, நீ ஏன் எல்லாரையும் கேதர் பண்ணி ஒரு தீபாவளியோ ஏதோ ஒன்று கேதர் பண்ணு, நான் இருக்கேன் வா அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன், முடியல. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பேருக்கு என்ன மட்டும் தான் தெரியும், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இவர் தான். ஏன்னா நான் ஜஸ்ட்டு ஸ்பான்சர்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசுவேன், மற்றபடி அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணுவேன், இந்த டான்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணுவேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஃபைனான்சியர் அது மட்டும் இல்லை, அவ்வளோ டெக்னிக்கல் ஒர்க். இவர் ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கார், அவ்வளோ டென்ஷன்ஸ் இருக்கும், அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அதுலேயும் இவ்வளோ டெக்னிக்கல் ஒர்க் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அது ரியலி இது வரைக்கும் சொன்னதில்லை. எத்தனையோ முறை நான் ஸ்டேஜில் பேசியிருக்கேன், இந்த முறை சொல்லணும். ஏன்னா 10 இயர்ஸ் நம்ம முடிக்கிறோம். இப்போ கலாட்டா குடும்பம் லோகோ லான்ச் பண்ண போகிறோம். அது கலாட்டா குடும்பம் ஜிகே ஈவெண்ட்ஸ் அண்ட் ஜிகே டூர்ஸ் அண்ட் மீடியா மார்க்கெட்டிங். இது ஒன்றும் நம்ம புதுசு இல்லை, 10 வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான்.
பட் இப்போ ஏன் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இப்போ நாங்கள் லைசன்ஸ் எடுத்திருக்கோம். இது இத்தனை நாளாக நம்ம லைசன்ஸ் எடுத்து பண்ணலை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் லைசன்ஸ் வந்து லைசன்ஸ்டு ஆர்கனைசேஷனாக எடுத்திருக்கோம். ஏன் இத்தனை விஷயம் நீங்கள் எடுக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே நிறைய தமிழ் சங்கங்கள் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே ஈவெண்ட் பண்ணுறவங்க ஆர்கனைஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே மனசுக்கு தெரியும், யாருக்குமே இதில் பணம் கிடையாது, யாருக்குமே பணம் ஒன்றும் இல்லை. இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்காக பண்ணுவோம், அவங்களோட பிராண்ட் நேமுக்காக. கலாட்டா குடும்பமோ இல்லை ஏதோ தமிழ் சங்கமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவங்க பிராண்ட் நேமுக்காக கஷ்டப்பட்டு பண்ணுவோம். சம்டைம்ஸ் கிளிக் ஆகிடும், நல்லபடியாக வந்து வந்துடும். சம்டைம்ஸ் வந்து கையிலேருந்து போட்டு கூட நம்ம பண்ணுவோம். ஸோ அதனாலேயே நம்ம லைசன்ஸ் வந்து டிலே பண்ணிக்கிட்டே வந்தோம், ஏன்னா ஒரு முதலீடு போடும்போது அது கஷ்டம் அப்படின்னு. ஓகே, ஃபைனலி நம்ம எல்லாரோட சப்போர்ட்டில் இப்போ வந்து லைசன்ஸ் இது பண்ண போகிறோம், லான்ச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மெயின் சப்போர்ட் ஸ்பான்சர்ஸ் இல்லைன்னா நம்ம ஈவெண்ட் இல்லை. ஸோ எல்லா ஸ்பான்சருக்கும் ரொம்ப நன்றி. குறிப்பிட்டு நம்ம கண்ணன் ரவி சார் நான் வந்து சொல்லி ஆகணும். இப்போ நம்ம ஏவி ரெடி பண்ணுறதுக்காக நான் அவரோட யூடியூப்லேருந்து நிறைய அவரோட இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு இருந்தேன், குட்டி குட்டியாக கிளிப்பிங்ஸு. அந்த டைமில் அவர் சொல்கிற ஒரே விஷயம், 2 விஷயம் தான் நீங்கள் ஜெயிச்சிடலாம், உழைப்பும் கான்ஃபிடென்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சார், எங்களோட எஃபர்ட், எங்களோட கான்ஃபிடென்ட் இன்னைக்கு எங்கள் சார் இவர்கிட்ட வந்து எப்படா ஒரு அறிமுகம் கிடைக்காதோ, அவர்கிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இன்னைக்கு அவர் எங்கள் ஈவெண்ட்டுக்கு வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நாங்கள் ரொம்ப ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். சார், நிறைய பேர்ட்டுக்கு வந்து காசு நிறைய இருக்கும், நிறைய பேர்ட்டு யார்ட்டுமே இல்லை, எல்லாத்தையுமே இருக்குது. ஆனால் கொடுக்குற மனசு வந்து ஏதோ சில பேர்ட்டு தான் இருக்குது. ஏன்னா எங்கள் ஈவெண்ட்னால உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஆனால் எதுவுமே இல்லை. இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னோன்னே நீங்கள் பண்ணுங்கம்மா, நான் இருக்கேன், பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு புள்ளியார் சொல்லி போட்டார். ஸோ அவர் தான் இந்த ஈவெண்ட்டோட பெரிய பங்கு. அவர் ஸ்டார்ட் பண்ணார், அதுக்கப்புறம் மற்ற ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே கை கோத்தாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல ஈவெண்ட், ஒரு ஸ்டாண்டர்டான ஈவெண்ட் கலாட்டா குடும்பம் கொடுக்குதுன்னா அதுக்கு ஸ்பான்சர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் நம்ம ஜிபி சாரும் நம்ம தேங்க்ஸ் சொல்லி பார்க்கணும். ஆக்சுவலி நம்ம இது எப்படி கேள்விப்பட்டிருக்கேன்னா, பூர்வ ஜென்ம பந்தம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. எங்கள் சாரை பார்க்குற வரைக்குமே எனக்கு அது வந்து நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட். ஒரு விஷயம் சார், நம்ம ஆக்சுவலி ஃபன்னின் செல்வன் அப்போ நான் உங்ககிட்ட வந்தேன், அதுவும் அவங்க பையனை பாட வைக்கணும்னு வந்தேன். நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் டு த கோர்ன்னு சொல்லுவாங்க எங்கள் ஈவெண்ட்டு. ஆனால் அது அவருக்கே அந்த ப்ரெஷர்னு தெரியாது. ஏதாவது ப்ராப்ளம் உடனே சாருக்கு கால் பண்ணுவோம் நாங்கள். ஒன்று இல்லை நான் பார்த்துக்கிறேன், விடுங்க, எல்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். டு த கோர் அந்த பெஸ்ட் எங்களுக்கு என்ன அவர் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து எங்கள் சார் இப்போ வரைக்கும் அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சார், அதுக்காகவே உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றிங்க சார். இன்னொன்று, என்னோட கூட பிறந்த தம்பி வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். இப்போது இந்த ஒரு 10 வருஷமாக நான் நிறைய தம்பிங்களை சம்பாதிச்சிருக்கேன், நிறைய தம்பிங்க. பொதுவாகவே தம்பிங்கன்னா வந்து அக்காவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் அக்கா ஒரு தம்பியை டார்ச்சர் பண்ணுவேன், இந்த அக்கா ஒரே ஒரு தம்பியை டார்ச்சர் பண்ணுவேன். எங்கள் ஈவெண்ட்லாம் நான் தூங்காமல் இருக்கலாம், நாங்கள் தூங்காமல் இருக்கலாம், அவனும் தூங்கினதில் அவனை தூங்க விட்டதும் இல்லை. வணக்கம் அபிபி, இப்ராஹிம், எங்கள் இபு. ஆனால் ஃபஸ்ட்டு சாரிடா, அவன் தூங்கி 1 வாரம் ஆகிருக்கும். எங்களோட டெக்னிக்கல் மொத்தத்தையுமே எங்கள் இபு தான் பார்ப்பாரு. அது மட்டும் இல்லை, மற்ற எதுவாக இருக்கட்டும், அக்கா ஓகே பார்த்துக்கலாம்க்கா, பார்த்துக்கலாம், டென்ஷன் ஆகாதீங்கக்கா, பார்த்துக்கலாம் அப்படின்வாரு. சாரி அண்ட் ரொம்ப 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 தேங்க்ஸ்ப்பா. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பான்சர்ஸ், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாலும், எவ்வளோ சின்ன சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடக்க நீங்கள் தான் வந்து ஒரு பெரிய பலம் எங்களுக்கு. அப்புறம் நம்ம இன்ஃப்ளூயன்சர் சொல்லணும். அப்பா எப்படி வீடியோ போடுறாங்க, எவ்வளோ வந்து இன்ஃப்ளூயன்சர்னாவே உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டிங்காக சார்ஜ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி நம்ம ஈவெண்ட் இருக்குப்பா ப்ரொமோட் பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தேன். ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. சரிக்கா நம்ம பண்ணிக்கலாம்க்கா, பார்த்துக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு பிஸ்னஸாக பார்த்ததில்ல, ஃபேமிலியாக பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் எல்லோரும் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி எங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நாங்கள் அழைச்ச எங்கள் கெஸ்ட், வந்திருக்கிற எங்கள் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அப்புறம் கொஞ்சம் பேர் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அது எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம என்னவே வந்து ஸ்பான்சர்ஸ் எடுத்து நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டு என்ன ஈவெண்ட் பண்ணாலும் ஈவெண்ட்டோட சக்ஸஸ் வந்து வர செலிப்ரிட்டி கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட பங்கு இங்கே ரொம்ப முக்கியம்.
அப்படி எங்களுக்கு கிடைச்ச லக்கி தான். நம்ம வந்து ஆதவன் ப்ரோவாக இருக்கட்டும், நம்ம ஜெயச்சந்திரன் ப்ரோவாக இருக்கட்டும், நம்ம லோகேஷ் ப்ரோவாக இருக்கட்டும், இவங்க தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அவங்களோட எப்படி சொல்கிறது தெரியல, பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஈவெண்ட் கொடுத்து கலாட்டா குடும்பம்னா எல்லாரும் அப்படி திரும்பி பார்த்தாங்க, நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த எல்லா ஆர்டிஸ்ட் டச்வுட் எல்லாருமே எங்களுக்கு ஒரு நல்ல நேம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ திரும்பவும் இவங்க வந்திருக்காங்க. நிச்சயமாக இதை போன முறையை விட இந்த முறை இன்னொரு நல்ல ஒரு நேம் வாங்கி கொடுப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் முன்னாடி ஒரு வருஷத்தில் நாங்கள் வந்து லைசன்ஸ் ஆர்கனைசேஷன் ஆகி உங்கள் முன்னாடி நாங்கள் லோகோ லான்ச் பண்ணுறோன்றது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. ரொம்ப 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 நன்றி. அப்புறம் குறிப்பிட்ட சில பேருக்கு நான் தேங்க் பண்ணியே ஆகணும். நம்ம வாலண்டியர் பிள்ளைங்க எல்லாம் வந்து சாப்பிடல, காலையிலேருந்து வந்ததுலேருந்து பிள்ளைங்க சாப்பிடல, தண்ணி கேட்கல, ஒன்றுமே இல்லை, அவ்வளோ ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 30 பிள்ளைங்க ஓடிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றிப்பா. நன்றி சொன்னால் யாரோ மாதிரி இருக்குது, இருந்தாலும் எனக்கு நன்றி தவிர வேறு வேர்ட்ஸ் தெரியல உங்கள் உழைப்புக்கு. இன்றைக்கி இங்கே எல்லாமே பர்ஃபெக்டான இடத்துல உட்காந்துருக்காங்க. எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லைன்னா வாலண்டியர் பிள்ளைங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கலாட்டா குடும்பம் ஃபேமிலிஸ், எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. லோக அண்ணன், யுகேஷ் அண்ணா, தீனா அண்ணா, நிறைய அண்ணாங்க. அவங்க எல்லாருமே கோமதி என்ன இன்னும் எந்த வேல்யூ இல்லை, என்ன பண்ணலான்னு இப்போ வரைக்கும் எங்கள் எல்லாருக்கும் வந்து ஃபேமிலியாக சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். எங்கள் ஜிகே ஃபேமிலிஸ் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க எங்கள் குட்டீஸ் அண்ட் லேடிஸ் எல்லாருமே. அவங்கெல்லாம் வந்து கலக்கிட்டாங்க. உங்களை எல்லாரையும் வந்து அவ்வளோ ஹாப்பியாக நான் பார்த்தேன். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அவங்க எஃபர்ட்ஸ் வந்து 1 மாதம் எஃபர்ட்டு சும்மா இல்லை. அதுக்கு சப்போர்ட் பண்ண கோரியோகிராஃபர்ஸ் யமுனா, சுந்தர், கிருஷ்ணா, திபியா, சத்யா, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் வந்து நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக. எனக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது. இன்றைக்கி உங்கள் எல்லாரோட ரூபத்தில் நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறேன். ஸோ நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் ஆகிருந்தா மன்னிச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், எப்பவுமே எங்களை ப்ளெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இது ஒரு ஃபன்னாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு வீக்கெண்டானா ஒரு ஜஸ்ட் கெட் டுகெதர் மாதிரி ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக. அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் ஒய்ஃப் தான். ஸோ அவங்களோட டெடிகேஷனால் தான் இதெல்லாம் என்னால் பண்ண முடியுது. தேங்க்யூ ஃபார் எவரிவன். ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தருணம் தான். ஏன்னா ஒரு ஜேர்னியை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ ஒரு பலமான கைதட்டலோட இந்த குடும்பத்தை வந்து நீங்கள் எல்லாரும் வாழ்த்தணும். அவங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த அடி இன்னும் சிறப்பாக அமையணும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் த ஃபேமிலி டு ஸ்டே. ஸோ உங்களுக்காக இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் யோர்ஸ் முதல் முறையாக கலாட்டா குடும்பம் இனிமே ஜிகே ஈவென்ட்ஸாக உங்கள் முன்னாடி வரப்போது. அதனுடைய லோகோ லான்ச்காக ஐ வுட் லைக் டு இன்வைட் திரு கண்ணன் ரவி அவர்கள் அண்ட் மிஸ்டர் பிரசாத் அவர்கள், அவங்களோட சேர்த்து திரு ஆதவன், திரு ஜெயச்சந்திரன் அண்ட் திரு லோகேஷ் அவர்களையும் மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ். நல்ல ஒரு பலமான கைதட்டலோட இன்னையிலிருந்து கலாட்டா குடும்பம் ஜிகே ஈவென்ட்ஸாக உங்க முன்னாடி வரப்போகுது. With due respect, we request the chief guest to unveil the logo of GK Events. நல்ல ஒரு பலமான கைதட்டல் கொடுக்கலாம்.